ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் மிதுன ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான கடகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். அந்த சுக்கிர பகவானும் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு முயற்சி என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது குடும்பத்தில் மிகப்பெரிய சந்தோஷங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குடும்பத்தை நீங்கள் மட்டுமே தாங்கிட்டு இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்பா. இப்போது இது வரைக்கும் ரொம்ப 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 குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே உழைச்சி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம், இருந்தாலுமே பத்த மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு மனக்குறைபாடுகள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே தீர்ந்துடும். இப்போ உங்களுடைய தந்தையின் உதவிகள் கிடைக்கும். தந்தையின் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தாய்மாமன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மிதுன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 2ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக பேசுவீங்க. இந்த டயத்தில் வருமானத்தை நோக்கியே உங்களுடைய எய்ம் எல்லாமே இருக்கும். இந்த டயத்தில் மிதுன ராசிக்காரங்க வெளிநாடு வேலைகளுக்கு ஏற்பாடுகள் பண்ணலாம். வெளிநாடு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாட்டு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல ராசிக்கு ராசிக்கு 6ஆம் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதியும் செவ்வாய் தான். அப்போது வேலை கிடைக்க அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல இருக்குது. அதே விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போது இந்த டயத்தில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் சுப விரயங்கள் இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? வாகனம் வாங்கலாம், ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், தங்க நகைகள் வாங்கலாங்க. இந்த டயத்தில் விலை ஏறதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிச்சது அப்படின்னா தங்கம் எந்த விலையில் விற்றாலும் சரி, எவ்வளோ விலையில் விற்றாலும் சரி, தாராளமாக வாங்கிடலாம் இல்லையா? அது மாதிரி வாங்குவீங்க. இந்த டயத்தில் ஆபரண சேர்க்கையில் உண்டு. விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது மிக மிக சிறப்பு. நீண்ட தூர பயணங்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. தொழில் சம்மந்தமாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போய் ரொம்ப ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவீங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பாக எல்லாமே செஞ்சுருவீங்க. குரு செவ்வாய் இவங்களுடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. புதுசாக வேலை தேடுறவங்க இந்த டயத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால தான் சொன்னேன், வெளிநாடு போகிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணுறவங்க இந்த டயத்தில் ஏற்பாடு பண்ணுங்கள். இந்த டயத்தில் ஏற்பாடு பண்ணிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வெளிநாடு வேலை கிடைக்கும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான கம்பெனியில் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான சம்பளத்தில் கன்ஃபார்மாக வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும். சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்க தாராளமாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு ஏற்பாடுகள் பண்ணலாம். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அப்ளை பண்ணுங்கள், தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். அரசு சம்மந்தமான வேலைகள், அரசு சம்மந்தமான எக்ஸாம் எழுதுறதுனாலும் சரி தான், அதில் எல்லாமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு டக்குன்னு பாஸ் பண்ணுவீங்க. அரசு சம்மந்தமான வேலைக்கு ஆர்டர் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் ராசியதிபதி புதன், 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன், பூர்வீகத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் நல்ல விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய முயற்சிகளுக்கு பக்கபலமாக நிற்கிறார். சூரியன் முயற்சிகள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிங்க. மிதுன ராசிக்காரங்க எது இருந்தாலும் ஒரு வேலை பார்த்துட்டு போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க ரொம்ப பேர் மிதுன ராசிக்காரங்க தான். ஓகேங்களா? அப்போது இந்த டயத்தில் இன்னொரு வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ராசி அதிபதி புதன், பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன், 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இவங்கெல்லாம் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து அவங்களுடைய 7ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதியுது. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத விஷயங்களே நடக்க ஆரம்பிக்கும். எதிர்பாராத பணவரவு, எதிர்பாராத வேலை, இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் கிடைக்கும். இந்த வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. வார ஆரம்பத்தில் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். இந்த டயத்தில் வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக வேலை தேடுறவங்க இந்த டயத்தில் வேலை தேடலாம். உங்களுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்மாக நிச்சயமாக அமையும்.
உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இது மிக 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 சிறப்பு. குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 8ஆம் இடத்துல பதியுது. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசி அதிபதியினுடைய பார்வை 8ஆம் இடத்துல பதியுது. சூரிய பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்துல பதியுது. சுக்கிரனுடைய பார்வை 8ஆம் இடத்துல பதியுது. ரொம்ப நாளாக வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். அதை நோக்கி இந்த டயத்தில் போவீங்க. ரொம்ப நாளாக ஒரு வழக்குகள் இருக்குன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் தீர்ந்துடும் இந்த டயத்தில். ஏன்னா குருவினுடைய பார்வை கிடைக்கிது. குரு பலம், குருவினுடைய பார்வை 9ஆம் பார்வை கிடைக்கிது. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எதிர்பாராத வேலைகள், எதிர்பாராத வருமானம், இதெல்லாமே கிடைக்கும். சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்க, அரசாங்க வேலைகள் பார்க்குறவங்களுக்கும் சரி தான், உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே அமையும். கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு பெரிய லெவலில் முன்னேற்றம், பெரிய லெவலில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான முன்னேற்றம், எதிர்பாராத இடத்துலேருந்து அழைப்புகள், இது எல்லாமே இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இந்த வாரம் மிதுன ராசிக்காரங்க அம்பாள் வழிபாடு மிக மிக சிறப்பு. அம்பாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. அரளிப்பூ மாலை கட்டி போடுங்க. 2 நல்லெண்ணெய் விளக்கை ஏற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். குழந்தைகள் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லா வேலைகளும், நீங்கள் சொன்ன வேலைகளை ரொம்ப டக்குன்னு அழகாக பண்ணுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவி, உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களை மனசை புரிஞ்சுட்டு எல்லாமே நடந்துக்குவாங்க. இது எல்லாமே அம்பாள் வழிபாடு மூலமாக நல்லபடியாக நடக்கும். இதுவரைக்கும் கடகராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன்.